இதோட வாய் பழக்குதார். வணக்கம் நண்பர்களே, நம்ம புரோட்டா பயிர் யூடியூப் சேனலில் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். நான் யதார்த்தமாக அந்த பாலத்தில் நானும் அண்ணனும் போய்க்கிருந்தோம். இது வந்து எடைக்காட்டூர் பாலம், முத்தானேந்தல் பைபாஸ்லேருந்து எடைக்காட்டூர் ஊருக்கு போகிற பாலம். யதார்த்தமாக போய்க்கிருந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிருந்தார். இறங்கி வந்து பார்த்தா அண்ணனோட ஃப்ரெண்டாக. அதை இப்போ பாருங்கள், நான் மீனை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கேயே பாருங்கள் ஏகப்பட்ட மீன் இருக்குது. பூதா மீன், ஜிலேபி கண்டைகள், ஏகப்பட்ட ஜிலேபி கண்டைகள் இங்கே இருக்குது. நம்மளை சுற்றியே ஒரு ஆயிரக்கணக்கான மீன் இருக்கும் போல். இதை எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு சரியான ஜிலேபி கண்டை கலர் ப்ளூ கலரில் ஓடுது பாருங்கள். அதே மணிக்கு நான் இங்கிட்டு ஒன்று பார்த்தேன். இங்கிட்ட ஒன்று வந்து கண்ணங்கரைன்னு ஒரு ஜிலேபி கண்டை ஒன்று இருந்துச்சு. எல்லாமே இப்போ பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட மீன்கள், திரும்பிய திசை ஃபுல்லாக மீன்கள் தான். தூண்டிலும் போட முடியாது. இந்த மீன் வந்து புழுவை கடிச்சிட்டு ஓடிடும். நானும் தண்ணியில் இறங்க போகிறேன். செருப்பை கழட்டி போட்டுட்டு இறங்கி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்பர்களே. இங்கே ஒரு மீன் ஓடுது பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கட்லா கண்டையாக மாட்டியிருக்கு, பொடி கண்டைகளாக மாட்டியிருக்கு. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மாட்டியிருக்கு. இந்த பாருங்கள், துடிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. பெரிய பெரிய மீனும் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி வலையை கட்டி வச்சிடறாரு. இங்கிட்ட அங்கிட்டு போகிற மீன் வந்து மாட்டிக்கிறது. அண்ணே, இந்த வலை கட்டுற மெத்தட் என்னதுண்ணே? இது கண்டப்பிடி வலை. பெரிய மீன் பிடிக்கணும்னா அதுக்கும் தனி வலை இருக்கா? பெரிய மீன் பிடிக்கணும்னா அதுக்கும் தனியாக வலை இருக்கான். இப்போ வந்து அண்ணே கண்டப்பிடி வலை போட்டிருக்காரு. இங்கேருந்து அப்படியே வரிசையாக யாருங்க சூப்பர் கண்டை. இங்கே அருமையான கண்டை. இதோட வாய் பழக்குதார். சரியான தண்ணியில் கட்டு. இங்கே பாருங்க, ஏகப்பட்ட மீன் அப்படியே வலையில் அங்கங்கே. ஏன்னா இது எத்தனை மீட்டர்னு இருக்கும் வலை? இங்கேருந்து அந்த கம்பு தெரியுது பாருங்க, அந்த கடைசி கம்பு, அது வரைக்கும் மாட்டிருக்காரு. ஃபுல்லாக பொடி கட்டியாக மாட்டி இருக்கு. இப்போ நம்ம இன்னொரு வலை அரிவலை எண்டு வந்துருக்காங்க வீட்டிலேருந்து. அதையும் போட்டு அரிப்போம். அந்த ஓரத்தில் அந்த கல்லுக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கட்டினேன் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுக்கிட்ட கிடக்கு ஏகப்பட்ட மீன். அந்த மீனையும் இப்போ நம்ம அலச போகிறோம். அண்ணே அந்த கம்பியில் வலையை கட்டிடுறாரு. பாலத்தில் வர கம்பி இதில் கான்கிரீட்டு கம்பியில் அதில் வலையை கட்டிடுறாரு. அப்படியே ஃபுல்லாக வரிசையாக வலை தான் நண்பர்களே. இங்கே பாருங்கள், அந்த கட்டை தெரியுது பாருங்கள். அந்த கட்டை தெரியுற வரைக்கும் வலை இருக்குது. அதான் பிடிக்கிறது தெரியுதா மீன்? அதாவது மீன் இங்கிட்டேருந்து இங்கிட்டு போகிறதுக்கு பார்க்கும், வலையில் மாட்டிக்கிறோம். அப்படியே அண்ணன் அப்படியே பிடிச்சி எடுத்து போட்டுருவார். போட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முத்தானேந்தல்ல சந்தை இருக்குது. மக்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மீனாக சப்ளை பண்ணிடுவார். அப்படியே ஒரே இடத்துல 3 தலைவரை பாருங்க, வலையை மாற்றி கட்டிக்கிருக்காரு. இடத்த மாற்றுறாரு. அண்ணே அப்பப்போ இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ணே ஒரே இடத்துல வலையை கட்டக்கூடாதான், அப்பப்போ இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணுமா. அதாவது இங்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி மாற்றி மாட்டினோம்னா நமக்கு மீன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாகாக கூட மாட்டுமா? நைட்டில் கூட மாட்டுமா? லேட்டாக கூட மாட்டோம். அதாவது இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, லேட்டாக ஒரு 7 மணி 8 மணி இருட்டுற நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 6 கிலோ மீன் மாட்டிடுமா அந்த வலையில். மாட்டினது வந்து நீங்கள் முத்தானேந்தல்ல சந்தை, வார சந்தை ஞாயிற்றுக்கிழமை இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரெஷ் மீனாக மக்களுக்கு கொடுத்துருவார். இதுதான் வாரம் நடந்துக்கிறதுக்கு. உங்களுக்கு கெண்டப்பிடி மீன் வேணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். முத்தானேந்தல் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா பாண்டி அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. ஜிலேபி மீன் ஒன்று மாட்டியிருக்கு. மாட்டினது ஃபுல்லாக முக்கால்வாசி கெண்டப்பிடியாக தான் இருக்குது. ஒரே ஒரு ஜிலேபி மீன் மட்டும் மாட்டியிருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது, எவ்வளோ மீன் வருது அப்படின்றத பார்ப்போம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் பெரிய ஜிலேபி மீனாக இருந்துச்சா என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி குழியை தோன்றாங்க, தண்ணி வந்துடுது, அப்படியே போட்டுறாங்க. அது வாட்டர் துடிச்சிக்கிட்டே இதுலேயே கிடக்குது. அண்ணே கட்டின வலையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ கிலோ மீன் மாட்டியிருக்குன்ற வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணே அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டார். மீனை ஃபுல்லாக எடுத்து வயலில் போட்டுக்கிருக்காரு. பாருங்க எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்றத நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இது ஃபுல்லாக 2வது வலையில் மாட்டின மீன். எனக்கு தூக்க மீன் தான்.
இங்கே ஒரு ஜிலேபி கண்டை, இங்கே ஒரு ஜிலேபி, இங்கே ஒரு ஜிலேபி, அங்கே ஒரு ஜிலேபி, மொத்தம் 2 மீன் மாட்டியிருக்கு. ஃபுல்லாக வலையை அரிச்சாதான் தெரியும் என்ன இருக்குது அப்படின்றது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கிடச்ச மீன்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வர நண்பர்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.